முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற திட்டம் சென்னையில் தொடங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ராணுவ வீரர்களை தொழில் முனைவோராக மாற்றும் வகையில் புதிய திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. காக்கும் கரங்கள் திட்டத்தின் மூலம் 30% மானியத்தோடு 1 கோடி வரை வங்கிக் கடன் பெற வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் படை வீரர்கள், அவர்களின் வாரிசுகள் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தில் பயன்பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தை சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். முன்னாள் ராணுவ வீரர்களுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதில் முன்னாள் ராணுவ வீரர்களை தொழில் முனைவோராக மாற்றும் வகையில் இந்த திட்டத்தில் பல்வேறு விதிகள் இருக்கிறது. காக்கும் கரங்கள் திட்டத்தின் மூலம் 30% மானியத்தோடு 1 கோடி வரை வங்கிக் கடன் பெற வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் படை வீரர்கள், அவர்களின் வாரிசுகள் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தால் பயன்பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், கூடுதல் விவரங்கள். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் குறிப்பாக முன்னாள் ராணுவ வீரர்கள் 20 ஆண்டு காலம் தேசத்திற்காக பணியாற்றிவிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தொழில் தொடங்குவதற்கு, அதாவது டிராவல்ஸ் வச்சுக்கலாம், பால் பண்ணை, குறிப்பாக நெல் நடவு இயந்திரம் வாங்குறது, அரிசி ஆலை வாங்குறது, அது போன்ற பல்வேறு விதமான அவர்கள் அந்த ஓய்வுக்கு பிறகு அவர்களுடைய காலத்தில் குறிப்பாக தொழில் முனைவோராக மாற்றுவதற்காக இந்த 25% மானியத்துடன், அதாவது 1 லட்சம் ரூபாய் அரசு கடன் கொடுத்தால் அதில் 25,000 ரூபாய் அவர்களுக்கு மானியமாக கொடுக்கப்படுகிறது. அதே போல அவர்கள் திருப்பி செலுத்தும் வட்டி அது 3% என்பதை அவர்கள் செலுத்த அவர்களுக்கு குறைக்கப்படும் என தமிழக அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பாத்தீங்கன்னா அனைத்து வங்கிகளிலும், SBI, கனரா பேங்க், குறிப்பாக கரூர் வைசிய பேங்க் உள்ளிட்ட அனைத்து வங்கிகளிலும் இது கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அரசுடைய பொதுத்துறை சார்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் ராணுவம் என்பது 20 வருஷம் தான் சர்வீஸ். அவர்கள் 45 வயசுல அவர்கள் வீட்டுக்கு வரும் பொழுது அவர்கள் ஒரு என்டர்பிரனராக மாறும் பொழுது அவர்களால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நம்ம 2-3 பேர்கிட்ட பேசும்போது நாங்க டிராவல்ஸ் நடத்த போறோம், இதன் மூலமாக ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. எனவே இது ஒரு முக்கியமான திட்டமாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் அண்மையில் கூட சுதந்திர தினத்தன்றைக்கு ராணுவ வீரர்களுக்கு செய்யப்படக்கூடிய, ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு செய்யப்படக்கூடிய சலுகைகள் குறித்து பேசினார். இந்த நிலையில் தான் தற்போது முதலமைச்சர் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மூத்த அமைச்சர்கள் மற்றும் பொதுத்துறை செயலாளர் ரீட்டா ஹரிஸ் தாக்கூர் உள்ளிட்ட உயர் IAS அதிகாரிகள் மற்றும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர்களும் பங்கேற்றிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி முடித்த பிறகு முதலமைச்சர் வேறு சில நிகழ்ச்சிகள், பணி நியமன ஆணைகள் மற்றும் குறிப்பாக பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க இருக்கிறார். இந்த பயன்பெற்ற பயனாளிகள் இதன் மூலமாக என்னெல்லாம் வருங்காலத்தில் செய்ய போகிறார் என்பது குறித்து செய்தியாளர்களும் சந்திக்க இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.